போதைப் பொருட்கள் ஒழிப்பில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாணவர்கள் பங்கேற்று போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்கள் ஒழிப்பில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவித்தார். 2024ஆம் ஆண்டிற்கான காவலர் சிறப்பு பதக்கங்களையும் அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அரசு சட்டக் கல்லூரியில் 76 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம், சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கால்பந்து மற்றும் மட்டைப்பந்து விளையாட்டு திடல் ஆகியவற்றை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் 30 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி, திருவண்ணாமலை ஆகிய 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டதற்கான சான்றிதழ்களை வழங்கினார்.